வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம டேஷ்கேம் அதோட பேட்ரி. அதோட பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பேட்ரி சேஞ்ச் பண்ணுற பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்ரி வந்து நம்ம ஒரு கடையில் சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த புது பேட்ரி. பார்த்தீங்கன்னா 1000 mAh 3.7 volt. ஸோ ஒரே டிஃப்ரென்ஸு இதில் வந்து 2 ஒயர் வருது, ப்ளஸ் மைனஸ் மட்டும் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெட் அண்ட் ஒயிட், பிளாக் மட்டும். இதே இந்த பழைய பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஒயர் வருது, ஒரு ஒயிட் வந்து வருது. பொதுவாக வந்து ஒயிட் எப்படி இருக்குன்னா, சம்டைம் வந்து டம்மியாக விட்ருப்பாங்க. சில இதில் வந்து வோல்டேஜ் ப்ளஸில் இருக்கும், சில இது மைனஸில் இருக்கும். நம்ம இதை எப்படின்னு செக் பண்ணிவிட்டு, மேபி இந்த பின்னு டம்மியாக நடுவில் டம்மியாக இருந்ததுன்னா அந்த பின் அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அந்த பின்னுக்கு. அப்படி இல்லைன்னா இதில் உள்ள பிஎம்எஸ் எடுத்துகிட்டு அந்த செல்லை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது பேட்டரியோட பிஎம்எஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக நம்ம பிரிச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் டைப்பு ரெகுலர் பிஎம்எஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பேட்டரியோட ப்ளஸ்லேருந்து இந்த ஸ்ட்ரிங் வருது, கீழேருந்து இந்த ஸ்ட்ரிங் வருது. ஸோ இது பி மைனஸு, இந்த ரெட்டு வந்து பி ப்ளஸ்ஸு. இது எர்த்து வந்து வெளியே எடுத்துருப்பாங்க சார்ஜிங்காக, நெகட்டிவ். இப்போது அந்த பழைய பேட்ரி பிரித்து பார்த்தோன்னா அதில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து டைரெக்டாக சால்ட்ரு பண்ணியிருக்காங்க. பி ப்ளஸ் வந்து ரெட் கலர் ஒயரு, அதே மாதிரி லோடோட நெகட்டிவ் ஒயர் வந்து பி மைனஸு. இந்த பி மைனஸ்ன்றது வந்து டைரெக்டாக பேட்டரியில் சால்ட்ரு அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சால்ட்ரை பிரிச்சுட்டு இது நம்ம நேராக வந்து ஒரு ஒயர் போட்டு நம்ம கீழே சால்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துடலாம். அந்த புது பேட்டரியில் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ புது பேட்டரியில் இந்த பிஎம்எஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பேட்டரியிலேருந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து இந்த நிக்கல் ஸ்ட்ரிப்பில் வந்து 2 ஒயர் சால்ட்ரு பண்ணி இந்த பழைய பிஎம்எஸ் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பழைய பேட்ரி. இது வந்து ஒரு கெப்பாசிட்டர் டைப்பில் 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஒரே சைடில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 mAh. இது புது பேட்டரியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரெஃபரன்ஸ்க்காக அந்த புது பேட்டரியோட அந்த வோல்டேஜ் எம்ஏஹெச் டீட்டெயில்ஸ் வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த நெகட்டிவ் ஒயரு பாசிட்டிவ் ஒயர் வந்து அதோட பழைய பிஎம்எஸில் வந்து உள்ளே வச்சுட்டு அதில் ஏற்கனவே இருந்த அதே ப்ளக் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுது, செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இது வந்து இப்போது டேஷ்கேமில் மாட்டிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த புது பேட்டரியில் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ 3 வோல்ட் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் இது ஆன் ஆகலை. இப்போது சார்ஜ் போட்டிருக்கோம். ஸோ சார்ஜ் போட்டுட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது ஆன் ஆகுது. ஸோ இது ஒர்க் ஆகணும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தேங்க்யூ.